சொட்டு சொட்டாய் கண்ணீர் சிந்துரேனே, நீர் பட்ட பாடுகளை நான் எண்ணி எண்ணி. யாருக்கு நீர் என்ன தீமை செய்தீர், உம்மை போருக்கு அழைத்தாரே மாபாவிகள். சொட்டு சொட்டாய் கண்ணீர் சிந்துரேனே, நீர் பட்ட பாடுகளை நான் எண்ணி எண்ணி. ரட்சிப்பு மாந்தர்க்கு கொடுத்திடவே அங்க கை வைத்தாரோ மாபாவிகள். ரட்சிப்பு மாந்தர்க்கு கொடுத்திடவே அங்க பூவில் கை வைத்தாரோ மாபாவிகள். சொட்டு சொட்டாய் கண்ணீர் சிந்துரேனே, நீர் பட்ட பாடுகளை நான் எண்ணி எண்ணி. கன்னத்தில் கோலாலே அறைந்திட்டாலும் எண்ணத்தில் நானல்லோ நின்றிருந்தேன். சொட்டு சொட்டாய் கண்ணீர் சிந்துரேனே, நீர் பட்ட பாடுகளை நான் எண்ணி எண்ணி. ஈட்டியால் சேவகன் குத்தினாலும் ஏட்டிலே என்னை தான் வைத்திருந்தீர். சொட்டு சொட்டாய் கண்ணீர் சிந்துரேனே, நீர் பட்ட பாடுகளை நான் எண்ணி எண்ணி. பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சாதா காணாமும் எமக்குள் இருக்கிறீரே. சொட்டு சொட்டாய் கண்ணீர் சிந்துரீரே சிந்துரேனே, நீர் பட்ட பாடுகளை நான் எண்ணி எண்ணி. லூக்கா 19:1 அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரர் தலைவனும் ஐஸ்வர்யம் இருந்த சகி என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவனுக்குள்ள நான் அப்படியான ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்க முடியும் ஒரு கட்டத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் ஒன்றில் தங்க வேண்டினான். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்துடன் அவர் அழுது கொண்டு போனான். அதை கண்டு அவரும் என் பாவியாக மனுஷன் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையின் கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல இதாயிலும் அநியாயமாக வாங்கினது என்றால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகின்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே. சகை லூக்கா 19:1 வரைக்கும் வாசிக்க கேட்டீர்கள். விசுவாச படியில் இந்த சகை குள்ளனாக இருந்தாலும் ஒரு படி மேலே போயிட்டார். அவர் சாதாரணமாக மரத்து மேலே தான் ஏற்றாரியா, ஆனால் விசுவாச படியில் உயர்ந்து போயிட்டாரியா. அவர் ஆரம்பத்தில் மிஸ்டர் சகை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தாங்க. ஆனால் இயேசு விடலை. இந்த மனுஷன் நமக்கு தேவை. ஏன்னா அந்த மனுஷனுடைய ஜீவி எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, பாவம் செஞ்சாலும் கூட ஐயோ நான் பாவி ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வந்து லூக்கா 8வது அதிகாரத்தில் 7வது அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ வந்து நினைச்சுவா பரிமள தைலத்தை ஊற்றுவா. உடனே அந்த வீட்டுக்காரர் சீமோன் நினைப்பான், இவர் ஏன் இந்த அம்மா இப்படி தைலம் ஊற்றுறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு, எப்பேற்பட்ட பாவி அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், எப்பா சீமோன் எங்க வா, நான் உன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தேன், எனக்கு ஒன்றும் செய்யலை, இந்த வா தலைமுடியால் என்ன என் பாதத்தெல்லாம் கழுவுனாப்பா. அதனால் இவா செஞ்சு அநேக பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு அந்த மனம் திரும்பின இந்த சகோதரியை தான் ஆண்டவர் முன்னாடி எடுப்பார். அதே மாதிரி இங்கே மிஸ்டர் சகை அவர்கள் சும்மா தான் அங்கே காட்டு மரத்தில் ஏறினாங்க. ஆண்டவர் பார்த்துடலான்னு ஆண்டவர் அவர் தவறு செய்யும் போதெல்லாம் அவருக்கு எதிர்மறையான எண்ணம் ஓடிட்டு, 10 பைசா வட்டிக்கு வாங்குறமே, அவங்கள வட்டி கட்டியிருக்காங்க, இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு நமக்கு முடியலையே, அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்த உடனே காட்டத்தி மரத்தில் மேலே இருக்கும்போதே அவருக்கு இயேசு எப்பேற்பட்ட பரிசுத்தவான், பரலோகராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரு, மனம் திரும்பதை பற்றி சொல்கிறாரு, மற்றவர்களை நேசிக்க சொல்கிறாரு. காட்டத்தி மரத்தில் சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்துச்சா. இருந்தவெல்லாம் இயேசுவுக்கு ஜே ஜே ஜே, சத்தானுக்கு பை இயேசுவுக்கு ஜே போட்டுட்டு இருந்தானே தவிர ஒருத்தங்க கூட மனம் திரும்புகிற ஒரு எண்ணத்தில் வரல. ஆனால் விசுவாசப்படி இந்த சகை அவர்கள் விசுவாசப்படியில் மேலே வந்துட்டாங்க ஐயா. மேலே வந்து நின்று மரத்துலேயும் மேலே ஏறிட்டான்,
விசுவாசப்படியிலும் மேலே ஏறிச்சான். உடனே ஆண்டவர் கூப்பிட்டாரு, சகவே கீழே இறங்குப்பா, கீழே இறங்கி வா. இறங்கி வந்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊரை உழைச்சி இப்படி இதெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துட்ருக்கிய, அசனத்துக்கு நல்லா கொடுக்குறா சரி தான், ஆனால் 10 ஏழை குடும்பத்தை அடித்து பிடிச்சிலாம் நீ அசனத்துக்கு நன்கொடை கொடுத்துட்ருக்க. அது எந்த மூளைக்கு? அவனுக்கு ஒழுங்காக அவன் கஷ்டப்பட்டுருந்தானா கொஞ்சமாக திருப்பி கொடுக்காட்டாமா? அவன் பொண்டாட்டி தாலி கூட வாங்கிடலாம், நீ வட்டி வாங்கிட்டுங்க அசனத்துக்கு நீ நன்கொடை கொடுத்துட்ருக்கா. ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. அவனுக்கா ஆண்டவர்கிட்ட வந்தோன்னு தகுதி குவாலிஃபிகேஷன் வந்துச்சு. ஐயோ இயேசு புரான் என்னையும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு, நம்ம வீட்டுக்கு வர்றாரு, போகிற வழியில் அங்கே கமாண்ட், நிறைய கமாண்ட். ஐயோ இந்த பாவியாக மனுஷனுக்கிட்ட போகிறாரு. ஐயா ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாருங்கிறது வார்த்தை எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. ஆக பாவிகளை ரட்சிக்க தான் ஆண்டவர் வந்தாரியா, ஒரு ரவுடியை ரட்சிக்க தான் அந்த உலகத்துக்கு வந்தாரியா, ஒரு என்ன செய்யறாரு, ஒரு காம பொறுக்கிய ரட்சிக்க தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர்கிட்ட போவ கமாண்ட் வர நீ சொல்லிட்டான். ஆண்டவரே நான் யாருக்கிட்டையாவது விசுவாசப்படி என்ன மேலே போகிறார், விசுவாசப்படியில் மேலே போயிட்டார், ரொம்ப ரொம்ப மேலே போயிட்டார். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை, இவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். ஆண்டவரே யார்கிட்ட அநியாயமாக வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்ற ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அடிச்சிட்டாரு ஆண்டவர். இதைத்தாயா நான் எதிர்பார்க்குறேன். அங்கே கல்லனுக்கும் அதே வார்த்தை தான் கொடுத்துவார். ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் நினைத்துள்ளோம், உடனே பரதேசி. யார் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். ஐயா இன்னைக்கு நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? மனம் திரும்பியே பலபடி பாவத்தில் போயிட்டியோ? நீ மனம் திரும்பு. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட வேற என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? மனுஷனே, நீங்க 6:8 சொல்றார், மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து உன் சகோதரனை சிநேகித்து அவனுக்கு நன்மை செய்வதே இல்லாமல் வேறு என்னத்தை உண்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசப்படி பேதுரு ஒருபடி மேலே போயிட்டே இருந்தார். ஐயா ஆண்டவர் கூப்பிட்டாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இந்த சகவே நான் மிஸ் பண்ணுவேனா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பற்றி அதான் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த யாக்கோபை நான் மிஸ் பண்ண முடியுமா? இந்த எபனேசர் நம்ம மிஸ் பண்ண முடியுமா? இந்த ரெபேக்கால நான் மிஸ் பண்ண முடியுமா? இவ என் பிள்ளையா இருக்கிறாளே, கொஞ்ச நாள் சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்கோம், நான் மீட்டுக்கொள்ளுவேன், உன்னை மீட்டுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். உனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து உன்னை விடவே மாட்டார். என்னதான் செஞ்சாலும் சரி, எங்கதான் ஓடினாலும் சரி. சவுல் ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் பிடிச்சிட்டாரியா, பிடிச்சி தன்னுடைய சீசனாக கொண்டு வந்தார். சகவியை மாற்றினார். இன்னைக்கு ஒன்னையும் மாற்ற போறார். இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருக்கு தேவையானது என்னது? உன்னுடைய மனம் திரும்புதல் தான் வேணும் ஐயா. அதுதான் விசுவாசப்படி ஐயா. வேற ஒரு காணிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கலையா. பூமியை அது நிறைவும் கர்த்தருடையது ஐயா. கர்த்தர்கிட்ட இருக்கியா, அவருக்கு என்னையா தேவை? அவர் கொடுனா கொடுத்துரும் ஐயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, தன்னிடத்தில் வந்து சேர வேண்டும், தன் ரட்சிப்பிலே பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கிறார். ஓ சகைவே, ஒன்னதான் ஆண்டவர் அழைக்கிறார். எவ்வளோ அநியாயமாக வாங்கியிருக்க அதெல்லாம் திருப்பி கொடுத்துரு. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி நல்லா இருக்கும். சொத்து அநியாய வழியிலே சொத்து சேர்க்கக்கூடாது, அனாவசியமாக சொத்து சேர்க்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் தோல் மேலே கை போட பிரியப்படுகிறார். அன்பான சகோதரனே, தோல் மேலே கைப்பட்டு நீ என் ஊழியத்துக்கு வா என்று உன்னை அழைக்கிறார். உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். உன் குடும்பம் சீராக்கப்படும். சகவி அன்னைக்கு ஊரார் என்ன சொன்னாலும் சரி, சகவி ஆண்டவரை காண அத்திமரத்திலே ஏறி இருந்தான், விசுவாசப்படியிலே உயர்ந்து நின்றான். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைக்க முடியுமா? அழைப்பார். அவர் உன்னுடைய பரிதாபத்தை பார்த்து அல்ல, உன்னுடைய பச்சாபத்தை பார்த்து அல்ல, உன்னை சிநேகிக்கிறதுனாலே நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட கடனில் மூழ்கி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தில் சிக்கி இருந்தாலும் சரி, பிறனுக்கு விரோதமான எந்த பாவத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, ஆண்டருடைய அன்பு உன்னை நோக்கி பாய்கிறது. ஆண்டருடைய அன்பு உன்னை தான் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓ சகைவை மனம் திரும்ப மாட்டாயா? ஓ ரெபேக்காலை மனம் திரும்ப மாட்டாயா? நீ எவ்வளவு பிரியமானவன், நீ எனக்கு எவ்வளவு பிரியமானவன், நான் உன்னை மறப்பது எப்படி, நான் உன்னை வெறுப்பது எப்படி? ஆண்டருடைய அன்பு உன்னை நோக்கி பொங்குகிறது. இன்றைக்கு இந்த சகவை மாதிரி விசுவாசப்படியிலே உயர்ந்து நிற்பாயா? உடனே ஒப்பு கொடுப்பாயா? உடனே முழங்கால் போடு. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உண்மை சிநேகிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலானது ரட்சிப்பு கர்த்தாவே. பணம் காசுல அது கிடைக்காது கர்த்தாவே, மனம் திரும்புதலில் மாத்திரமே அது கிடைக்கும் கர்த்தாவே. அன்றைக்கு சகவை மனம் திரும்பினான் ஆண்டவரே, உடனே அவனை புகழ்ந்தீர் ஆண்டவரே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று சொல்லீர். 12 சீசர்களை பற்றி அப்படி சொல்லவில்லை கர்த்தாவே, ஜெபாலய தலைவர்களை பற்றி அப்படி சொல்லவில்லை கர்த்தாவே.
ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரை சந்தோஷம் உண்டாக்குறது, பூலோகத்திலே சந்தோஷம் உண்டாக்குறது கர்த்தாவே. அதன் பிறகு ஆண்டவரே சகை ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டுட்டு ஆண்டவரே பிரசங்கம் பண்ணியிருப்பார் கர்த்தாவே. அவனுடைய வாழ்க்கையில நீ இருந்திருப்பீர் கர்த்தாவே. அவனுக்கு சத்தியமும் வலியுமாக இருந்திருப்பீர் கர்த்தாவே. இந்த நாளில் பாவத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாரும் மனம் திரும்பட்டு கர்த்தாவே. உடைய அன்புக்குள்ளாக வரட்டு கர்த்தாவே. விசுவாசப்படியில மேலவும் கொண்டு கர்த்தாவே ரட்சிக்க முடியுது கர்த்தாவே. அநேக சகைகளை உருவாக்கி கொடுப்பீராக, அநேக சகைகளை உருவாக்குவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.